வணக்கங்க. இன்றைக்கி எலுமிச்சை மரம் வளர்ப்பை பற்றி பார்க்கலாம். இது நான் கீழே வைக்கிற எலுமிச்சை மரம்ங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொண்டது. நான் தொட்டியில் வச்சுட்டேன். இது தொட்டியில் வைக்கிறதுக்குன்னு தனியாக எலுமிச்சை மரம் இருக்குது. அதை நான் வாங்கி வைக்கல. இது கீழே இருக்க வச்சனால ரொம்ப பெருசாக வளரல. அளவாக செடி அளவுக்கு தான் இருக்குது. 5-6 வருஷம் காய்க்கவே இல்லைங்க. போன வருஷம்தான் 4 காய் காய்ச்சிது. இந்த வருஷம் நிறைய பிஞ்சு விட்டு காய் காய்ச்சிருக்குது. ஆனாலும் செடியில் ஏதோ ஒரு பழுப்பு மாதிரி ஒரு வியாதி மாதிரி வந்துருச்சு. இதை நோய் தாக்குதல் வந்துருச்சுங்க. இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா பெருசாகிடும். அதுக்கு கொஞ்சம் நம்ம காய்கறி கழிவு உரம் போடலாங்க. ஆரம்பத்திலேயே கவனிச்சிட்டோம்னா அது சரியாயிடும். கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அப்புறம் அது பூரா இலை பூரா உதிர்ந்துருங்க. காய்கறி கழிவு உரம் போட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டு காய்கறி கழிவு உரம் போடணுங்க. போட்டு அப்படியே அது மேலே திருப்பி மண்ணை போட்டு மூடிடணும். அப்படியே விட்டோம்னா அப்புறம் வெயிலுக்கு அந்த காய்கறி கழிவில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். தண்ணி ஊற்றி விட்டுறலாங்க. அப்புறம் ஒரு நாள் மீன் அமிலம் அடிச்சுக்கலாங்க. மீன் அமிலம் அடித்து விட்டாலும் அந்த இலையில் இருக்கிற பழுப்பெல்லாம் போய் பசுமையாக ஆயிரும். மீன் அமிலம் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி ஊற்றலாம். அவ்வளோன்னு கணக்கில். இது இயற்கையான உரங்கிறதுனால நம்ம எவ்வளோ வேணாலும் விடலாம். ஒன்றும் தப்பில்லை. மீன் அமிலம் அடித்து விடலாங்க. நிச்சயமாக இதுக்கே இந்த நோய் தாக்குதலெல்லாம் சரியாகி நல்லா செடி பசுமையாக மாறிடுங்க. நன்றி.